இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர் என்கின்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் பெங்களூரில் கட்டட தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் அவரது சொந்த ஊரை சேர்ந்த மணிமேகலை என்கின்ற பெண்ணுக்கும் திருமணமாகி 2 பெண் குழந்தைகளும் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் பாலமுருகன் தன்னுடைய மனைவியை கிராமத்திலேயே தங்க வைத்துவிட்டு பெங்களூருவுக்கு வேலைக்கு சென்று விட்டு அவ்வப்போது தனது சொந்த ஊருக்கு வந்து சென்றுள்ளார். அப்படிதான் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய 2வது குழந்தை பிரசவத்துக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மணிமேகலையை பார்க்க அவர் வந்திருந்தார். தன்னுடைய மனைவியை பார்ப்பதற்காக சென்ற பாலமுருகன் அதிர்ச்சி அடைந்தார். காரணம் என்னவென்றால், மனைவி மணிமேகலைக்கும் அதே ஊரை சேர்ந்த மணிகண்டன் என்பவருக்கும் கள்ளத்தொடர்பு இருப்பதாக பல பேர் அவரிடம் சொல்லியிருக்கிறார்கள். இதனால் சந்தேகத்துடன் இருந்த பாலமுருகன் குழந்தையை போய் பார்த்திருக்கிறார். குழந்தையை பார்த்த உடனேயே இந்த குழந்தை என்னுடைய உருவத்தை போல இல்லையே அப்படி என்று பதறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கள்ளக்காதலன் மணிகண்டனை போல இருப்பதாகவும் சொல்லிவிட்டு கோபத்தில் யாரிடமும் பேசாமல் சென்றதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு 3 மாதங்களாக பாலமுருகனை நேரில் பார்க்க முடியாமலும் தொடர்பு கொள்ள முடியாமலும் இருந்ததால் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திருக்கோவிலூரை அடுத்து இருக்கக்கூடிய வேங்கூர் கிராமத்தை சேர்ந்த பாலமுருகனின் சகோதரியின் கணவர் கோவிந்தராஜ் என்பவர் தன்னுடைய மச்சானை காணவில்லை என்று திருநாவலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் பாலமுருகனின் குடும்பத்தினர் மற்றும் மணிமேகலையிடமும் விசாரணையை மேற்கொண்டும் சரியான துப்பு கிடைக்காததால் கிராமத்தைச் சேர்ந்த சிலரிடம் விசாரணை நடத்தினார்கள். இதில் மணிமேகலைக்கும் மணிகண்டனுக்கும் கள்ளத்தொடர்பு இருந்தது உறுதி என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் மணிகண்டனை காவல் நிலையம் அழைத்து சென்று உரிய முறையில் விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது மணிகண்டன் சொல்லும்போது பாலமுருகன் சந்தேகப்பட்டு சண்டை போட்டு கிளம்பிவிட்டார். இனியும் இவரை உயிரோடு விட்டு வைத்தால் நம்முடைய கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருப்பார், எனவே அவரை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று மணிமேகலை தொலைபேசியில் கூறியதை அடுத்து அன்று இரவு பேருந்தில் இருந்து இறங்கி வந்த பாலமுருகனை பின்தொடர்ந்து சென்று அவரது வீட்டில் நுழைந்த பாலமுருகனை சுவற்றில் தள்ளி கடுமையாக தாக்கினேன். வீட்டில் தண்ணீர் பிடிக்க வைத்திருந்த பித்தளை பாத்திரத்தாலும் சுத்தியாலும் கடுமையாக தாக்கியதில் பாலமுருகன் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்து உயிரிழந்தார். பாலமுருகன் இறந்ததை உறுதிப்படுத்தி கொண்ட மணிகண்டன் சடலத்தை அங்கேயே போட்டுவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு சென்று தன்னுடைய சகோதரர் தனசேகரிடம் நடந்ததை கூறியிருக்கிறார். பின்னர் 2 சக்கர வாகனத்தை எடுத்து சென்று சடலத்தை சாக்குப்பையில் கட்டி அதிகாலையில் அங்குள்ள இடுகாட்டில் எரித்து எலும்புகளை பெரிய கற்களை கொண்டு நொறுக்கி சாம்பலை அருகில் உள்ள ஆற்றில் கரைத்து விட்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்துதான் திருநாவலூர் போலீசார் குற்றவாளிகள் 3 பேரையும் கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்களாம். கேட்கவே பயங்கரமாக இருக்குல்ல? இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.